ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் பில்லில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஷார்ட் அண்ட் சீட் எடிட் பண்ணிடலாமா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாரி கேஸ், என்னால் சரியாக வீடியோ போட முடியல. ஏன்னா கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் ஒர்க்கு போயிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 10 days அப்படி தான் வரும், கொஞ்சம் முன்ன பின்ன வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் ரெகுலர் நம்ம எப்படி வீடியோ போடுங்களோ அப்படி பண்ணாக்க வீடியோ வந்துடும். ஸோ எனக்கு டைம் இருக்கும்போது நான் பண்ணாக்க வீடியோ எடிட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பண்ணாக்க இதில் எப்படி தான் ஷோ ஆகும். இதில் எடிட் பண்ணுறது பண்ணாக்க அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை, ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் போதும். ஓகே, ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்க இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்ட் பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன், அது இப்போ நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஆட்மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் பண்ணாமல் பார்த்துடலாமா? அதுக்கு இந்த இடத்துல லிக்ஸ்னு ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கில் போயிட்டு கீழே குரூப் பாருங்க, அதை கில் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே நீங்கள் மூவ் பண்ண லிஸ்ட் இருக்கும். இதில் இருக்கிற ஏதாவது ஒரு டெஸ்ட் நீங்கள் கில் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அது கில் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் இருக்கா அது கில் பண்ண, கீழே வேவல் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலைல 3 பட்டன் இருக்கா அதையும் கில் பண்ண, கீழே பண்ண ஃபாண்ட் இருக்கும் அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலைல 3 பட்டன் இருப்பாருங்க, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் பண்ணாக்க டவுன் மொபைல் ஷோ ஆகும். ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணாக்க என்னுடைய ஃபானை எந்த ஃபைல் வச்சுருக்கணும், ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் பண்ணாக்க போய்க்கிறேன். ஒரே ஃபாண்ட் தான், ஜஸ்ட் அதை நீங்கள் கில் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக் பண்ணாக்க அது இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணினாக்க உங்கள் ஆட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஃபாண்ட் இன்புட் பண்ணி உங்கள் ஆட்மோஷன் ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணதையும் மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த ப்ராஜெக்டை மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி பார்த்தினாக்கா ஸோ அந்த ஃபாண்ட் பண்ண உங்களுக்கு செஞ்சுட்டே இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணாக்க பேக்ரவுண்டு பிக் பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? நீங்கள் உங்கள்கிட்ட பண்ணாக்க கப்பில் ஏதாவது பிக் இருந்துச்சுனாக்கா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட தனித்தனி பிக்கு தான் இருக்குன்னாலும் ஓகே, ஜஸ்ட் அது எப்படி பண்ணாக்க ஆட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து ஃபஸ்ட்டு நான் பண்ணாக்க கேர்ள் பிக்கை நான் பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த பிக்குக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த லேயர் பண்ணாக்க சாங் ரெண்டு இருக்குது நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் இங்கே கில் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடஃபேட்டில் டிசன் வேர்ப் இருக்குது அதை கில் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் டெலிசிஃபிட் இருக்கும், அதை நீங்கள் செல்ல போயிட்டு சானசிட்டி இந்த கில் போயிட்டு மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு இருக்குங்க. இப்போ அப்படி இங்கே பேக் போயிட்டு சைடில் 3 பட்டன் இருக்கா அது கீழ் போயிட்டு காஃபிட் நீங்கள் கொடுத்துக்குங்க. இப்போ அப்படி இங்கே பேக் போயிட்டு கீழே முடிச்சிருக்கா அது கீழ் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி பண்ணாக்க ஜஸ்ட்டு இந்த கேர்ள் பிக்கை நீங்கள் ஆட் பண்ணினாக்க இது பண்ணாக்க லெஃப்ட் சைடுக்கு பண்ணாக்க லேட்டாக இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் நான் கம்மி பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆட் ஆகிடுச்சா நெட் இப்போ மட்டும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே ப்ளஸ் விட்டு மீட்டை கொட்ட நெக்ஸ்ட் பண்ணாக்க ஒரு பாய் பிக்கு நீங்கள் பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது நம்ம கரெக்டாக ஆட் பண்ண பிக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டேன். இந்த பிக்கு சாங் ரெண்டு வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படி இங்கே பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதுக்கு போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த அசென்ட் பண்ணி இங்கே பாயோட பிக் பண்ணாக்க ரெட் சைடில் வர மாதிரி பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, கொஞ்சம் நான் இந்த சைடு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ பண்ண மேலே இருக்கிற அந்த பாயோட பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடஃபேட்டில் மேலே சர்ச்சிங் இருப்பாருங்க காலில் அதையும் கில் போயிட்டு இதில் WIPEன்னு கொடுங்க. வேப்னு ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் தான் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சானஸ்ட்டு இதை கில் பண்ணி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணாக்க ஸ்டார்டிங் இருக்கா ஜஸ்ட் வேலை மட்டும் லேட்டே கம்மி பண்ணினாக்க ஜஸ்ட் அந்த பிக் பண்ணாக்க மறைஞ்சின்னு வரும். ஸோ கரெக்டாக கொஞ்சம் சென்டராக பண்ணாக்க லேட்டாக நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ண ஃபெதர் இருக்கும் அது கீழ் படிச்சுட்டு வேலை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ண அந்த மறைஞ்சது பண்ணாக்க லேட்டாக ஸ்மூத்னஸ் உங்களுக்கு இஷ்யூ ஆகும். ஸோ கரெக்டாக அந்த சென்டராக வர மாதிரி பண்ணாக்க இந்த ஸ்டார்டிங்கும் இந்த எடியும் நீங்கள் ஃபெதர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நான் பண்ண கேர்ளுடைய பிக்கு இன்னும் கொஞ்சம் நான் பண்ணாக்க கீழே வர மாதிரி ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே,
ஸோ கொஞ்சம் கரெக்டாக இது மட்டும் நீங்கள் தனித்தனி பிக் இருந்துச்சுனாக்கா இது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கப்புலாக பிக் இருந்துச்சுனாக்கா அது ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் நம்ம இப்போ நார்மலாக எப்படி பிக் ஆட் பண்ணுங்களோ அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கலாம். பேக்ரவுண்டு பிக் ஆட் பண்ணியாச்சா. ஸோ இதுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் கலராகவும் வச்சுக்கலாம், இல்லை பேக்ரவுண்ட் உங்களுக்கு வேணாக்கா பேக்ரவுண்ட்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் கீழே இருக்க பிக்ஸில் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் கலரிட்டு இருக்குது அது கிளிக் பண்ணுறீங்க. கீழே மூவ் பண்ணாக்க சேச்சுரேஷன் ஆபரேஷன் எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சாண்டல் செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. சேச்சுரேஷன் மட்டும் வந்து பண்ணாக்க மேடஸில் வச்சுனாக்கா பேக்ரவுண்டில் வந்து பண்ணாக்க உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நான் இது அப்படி நம்ம காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த பாயோட பிக்கு நம்ம பேஸ்ட் பண்ணிட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பேக்ரவுண்ட் பிக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மேல் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல DP1 பிட் DP2ன்னு வந்து பண்ணாக்க குரூப் இருக்கா. ஜஸ்ட் அதில் எப்படி பிக் ஆட் பண்ணு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழே DP1 குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கில் பண்ணிட்டு கீழே குரூப் இருப்பாருங்க அது கில் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் விட்டு மீடியோ கொட்ட கேலுடைய பிக் வந்து பண்ணாக்கி இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே முடிச்சு இருக்கா அது கில் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் யூஸ் பண்ணி அந்த சர்க்கிள் உங்களோட உங்களோட பிக் எந்த மாதிரி ஷோணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ 2-3 நாள் ஆகுறதுனால கொஞ்சம் வந்து பண்ணாக்க எனக்கு திக்குது. ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிபி பிக்கில் நம்ம ஆட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு DP2 குரூப் இருக்குது அதில் பாயோட பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஜஸ்ட் நம்ம வந்து பண்ணாக்க 2 இடத்துல ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு எனக்கு இந்த இடத்துல பிக்கு 1ன்னு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ் விட்டு மீடியோ கொடுத்து இந்த பிக்கு 1ன்ற அந்த குரூப்பில் வந்து பண்ணாக்க பாயோட பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டிபிபிக்கு ஆட் பண்ண பாருங்கள் அதே சேம் மெத்தட் தான். ஓகே. ஜஸ்ட் இப்போ ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போயினாக்க பிக்கு2ன்னு ஒரு குரூப் இருக்கும். இந்த குரூப்பில் வந்து பண்ணாக்க கேளுடைய பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஜஸ்ட் அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இந்த பிக்கு 1 பிக் 2ன்னு ஒரு குரூப் இருப்பாருங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டு இருந்தீங்கனாக்க இது வந்து பண்ணாக்க பாதிலே கட் ஆகும். இது எப்படி ஃபிக்ஸ்ன்னு பார்த்துடலாமா. நீங்கள் லாஸ்ட்டுக்கு போயிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க யாரும் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். இதே சேம் மெத்தில் இன்னொரு குரூப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் பில்லு பார்த்து அடைச்சா நெக்ஸ்ட் இதுக்கான மூவ்ஃபிட் மட்டும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி தான். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு ஆப்ஷன் எலிமெண்ட் இருக்கா அதை கிளிக் பண்ணுறீங்க. இதில் கேமரானோ எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஜஸ்ட் இந்த லேயர் வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் இருக்கா அந்த லேயர் கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆஃபில் தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நம்ம கேமரா லேயர் ஆட் பண்ண பாருங்கள். அந்த லேயர் இங்கே கிளிக் பண்ணிட்டு கீழே முடிச்சிருக்கா அது கிளிக் பண்ணுறீங்க. இந்த இடத்துல ஒரு புக் மார்க் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக 3.01 செகண்ட் வந்துட்டு சைடில் கிஃபம் ஆப்ஷன் இருக்கா அந்த இடத்துல ஒரு கிஃபம். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க கரெக்டாக 4.06 செகண்ட் கிட்ட ஒரு புக் மார்க் இருக்கும். அந்த இடத்துல ஒரு கிஃபம் நீங்கள் கொடுத்துக்குங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தினாக்க கரெக்டாக இந்த கிஃபம் செகண்ட் கிஃபம் கிட்ட வந்துக்குங்க. அங்கே கீழே வந்து பண்ண SYZன்னு இருக்கா. ஸோ இதில் Z நீங்கள் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக நீங்கள் மேல் மூவ் பண்ணுங்கள். ஜூம் ஆகுதா. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணிக்க ஜூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு SYன்னு இருக்கா அது கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து பண்ணாக்க கொஞ்சம் சென்டராக வர மாதிரி வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போங்க. நெக்ஸ்ட்டு புக் மார்க் வந்து பண்ணாக்க கரெக்டாக 12 செகண்ட் கிட்ட இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த சைடில் கிஃபம் இருக்கா அந்த இடத்துல ஒரு கிஃபம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கிஃபம் கொடுத்துட்டு செகண்ட் கிஃபம் வந்து பண்ணாக்க அப்படியே நீங்கள் நேராக நீங்கள் மூவ் பண்ணி செகண்ட் ஃப்ரேம் வந்து பண்ணாக்க கரெக்டாக கொஞ்சம் சென்டராக ஷுகர் மாதிரி வந்து பண்ணாக்க லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ அந்த 2 கிஃபம்க்கு நீங்கள் சென்டராக கொண்டுட்டு சைடில் கிராஃப் கொஞ்சம் இருக்கா அதுவும் கீழ் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இதை அடைச்சா நெக்ஸ்ட் மாதிரி போய்க்குங்க. ஸோ சைடில் கிஃபம் ஆப்ஷன் இருக்கா அந்த இடத்துல ஒரு கிஃபம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கிஃபம். இது வந்து பண்ணாக்க மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு நேராக அப்படி சென்டரை வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 கிஃபம் சென்டரை நீங்கள் கொண்டு போயிட்டு கிராஃப் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு முன்ன பண்ண அதே கிராஃபி இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ண கட்டாக ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் இதுக்கான ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா.
அதுக்கு அந்த கேமரா லேயர் பாருங்க. அந்த லேயர் நீங்க கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ள போயிட்டு ஆட் எஃபெக்ட்ல ப்ரல் லேயர் பாருங்க. அது கிளிக் பண்ணுங்க. இதுல மோஷன் ப்ரல் எஃபெக்ட் இருக்கும். அது நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் இத கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இது வந்து பண்ணக்கு ஒரு 1.20 வச்சுக்கோங்க. ஸோ அதுவே போதும். இப்போ அப்படி இங்க பேக் போயிட்டு மட்டும் நீங்க ஆட் எஃபெக்ட்ல போயிட்டு மாட்ரஸருக்கு அது கிளிக் பண்ணுங்க. இதுல இந்த எஃபெக்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் தென் மட்டும் நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ ஜஸ்ட் இத நம்ம ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம். கீழ வந்து பண்ணக்க சிட்னி இருக்கா அது நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னாக்க கரெக்டாக நான் சொல்கிற புக் மார்க் கிட்ட வந்துக்குங்க. கரெக்டாக வந்து பண்ணாக்க 4.06 செகண்ட் கிட்ட வந்துட்டு சில கிஃபம் இருக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிஃபம் நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கிஃபம் நீங்கள் கொடுத்துக்குங்க. இது வந்து பண்ணாக்க அந்த செக்விட் உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஸோ நான் வந்து பண்ணாக்க ஒரு 0.15 வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே, இப்போ அப்படிங்க மேல் நீங்கள் மூவ் பண்ணாக்க மேக்னி இருக்கா அதுக்கு போயிட்டு ஒரு 10க்குள்ளே வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஸோ அந்த செக்விட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க ஒரு 7 வச்சுக்கிறேன். இதுவே போதும்னு நினைக்கிறேன். கீழே வந்து பண்ணாக்க கரெக்டாக நான் லாஸ்ட் வந்து பண்ணாக்க 0.117 வரைக்கும் வந்து பண்ணாக்க 7 வரைக்கும் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க சேவிட் வந்து பண்ணாக்க போதும். உங்களுக்கு வேணால் இது வச்சுக்கோங்க. ஸோ வேல்யூ வந்து பண்ணாக்க கரெக்டாக பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து பண்ணாக்க 7, நெக்ஸ்ட் இந்த சீடு வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க 0 தான் இருக்கும். லாஸ்ட் வந்து பண்ணாக்க 0.17. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சா? ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விஷயம் பண்ணும். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கி இந்த இடத்துல கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆன் பண்ண பாருங்கள். அது ஆனில் தான் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே செட்டிங் இந்த கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டு நீங்கள் சிஸ்டம் மாற்றிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோதிங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் மறக்காம கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஷோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.